அன்பு உலகளாவிய பி-குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பி-குருஸின் நிர்வாக இயக்குனர் திரு ஸ்ரீ ஐயர் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க சுபா? சார் கிரேட் கோயிங் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? பிஸி ஓடிட்டே இருக்கேன். பட் நல்லா இருக்கு. நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. உலகெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பேச போற இன்னைக்கு டாபிக் வந்து வித்தியாசமானது. ஓவர் டு யூ. எஸ் சார். சார் ஆக்சுவலா நான் உங்ககிட்ட இருந்து தான் சார் அந்த கேள்வி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீட் வினாத்தாள் அந்த லீக்குக்காக நம்முடைய மத்திய கல்வி அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஆனா நீங்க வந்து நம்ம பி-குருஸ் இங்கிலீஷ்ல ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லிருக்கீங்கன்னா, இந்த நீட் லீக்குக்கு காங்கிரஸ் தான் பொறுப்புன்னு சொல்லிருக்கீங்க. அது எப்படி சார்? ஸோ நேயர்களே, நமக்கு வந்து நாமக்கல் அப்படிங்கிற ஊர் தெரியும். நாமக்கலுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நாமக்கல் ஆஞ்சநேயர் இருக்காரு. நாமக்கல்ல வந்து அந்த காலத்துல வந்து இந்த போரிங் மிஷின்லாம் அங்கதான் நிறைய கம்பெனிஸ் உருவாச்சு. அதுக்கப்புறம் கோச்சிங்கும் உருவாச்சு. நாமக்கல்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேங்க் வரும் அப்படின்னு பசங்களுக்கு ஒரு பரவலான ஒரு இம்ப்ரெஷன் பேரண்ட்ஸ்க்கு. சிலர் வந்து அவங்களே போய் நாமக்கல்ல குடிபெயர்ந்து அவங்க குழந்தைகளை வந்து டியூஷன் புகட்டுறாங்க அந்த அளவுக்கு. இதே மாதிரி மகாராஷ்டிரால ஒரு இடம் இருக்கு, லாத்தூர், LATUR. இதுலயும் வந்து மிகவும் புகழ்பெற்ற கோச்சிங் சென்டர்ஸ்லாம் இருக்கு. இந்த கோச்சிங் சென்டர்ஸ்ல ஒருத்தர், அவர் வந்து ஒரு காங்கிரஸ் பார்ட்டி உறுப்பினர். அவர் பேர் சிவராஜ் ரகுநாத் மோட்டேகாவ்கர். இவரு வந்து இப்போ சிபிஐ இவரை அரெஸ்ட் பண்றதுக்கு நீட் லீக் கேஸ்ல. எதுக்காக அரெஸ்ட் பண்ணுது அப்படிங்கறது ஒரு நிமிஷத்துல வருவோம். முதல்ல இதுதான் முதற்கண் பார்வை. ஓவர் டு யூ. சார் இதுக்கும் காங்கிரஸ்க்கும் நீங்க எப்படி சார் அதை லிங்க் பண்றீங்க? நல்ல கேள்விங்க. இதுல எப்படி அப்படின்னா, இப்போ அண்மையில நடந்த எலெக்ஷன்ல அந்த கான்ஸ்டிட்யூவன்சி, அந்த தொகுதியினுடைய காங்கிரஸ் வேட்பாளர், அவர் பேர் தேஷ்முக். அந்த தேஷ்முக் வேட்பாளருக்கு சப்போர்ட்டாக மேடையில ஏறி இவர் பேசியிருக்காரு. சோ அதாவது பிணைப்பு கொஞ்சம் பலமாவே இருக்கு. நீங்க வந்து சொல்லலாம், இல்ல அவர் என்னுடைய பால்யகால நண்பர், அவர் கூப்பிட்டாரு அதுக்காக தான் நான் பேசினேன் அப்படின்லாம் இல்ல. அதாவது என்ன, குற்றம் மாறுறதில்ல. ஆனா இதுல வந்து ஒருவேளை காங்கிரஸே வந்து சொல்லி பண்ணி இதனால வளர்ந்ததா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வருது எல்லாருக்கும். அண்ட் இதுல இன்னொரு ஆங்கிளும் இருக்கு. அதை பத்தி இதை முடிச்சுட்டு அப்புறம் அதை பத்தி பேசலாம். இப்போ இவர் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இவர் என்ன பண்றாரு, இவர் தன்னுடைய பையனை ஒரு கோச்சிங் சென்டர்ல விட்டுருக்காரு. தன்னுடைய கோச்சிங் சென்டர் அந்த பையன் படிக்கல, இன்னொரு கோச்சிங் சென்டர்ல. அந்த கோச்சிங் சென்டர்னுடைய வாத்தியார், அவர் நடத்துறவர், அவர் பேர் வந்து PV குல்கர்னி. இவர் வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியினுடைய பேனல்ல கெமிஸ்ட்ரி பேப்பரை செட் பண்றாரு. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ கனெக்ட் பண்றாங்க 5 லட்சம் ரூபாய்க்கு அவரு தன்னுடைய அந்த பேப்பரை வந்து கெமிஸ்ட்ரி பேப்பர்னுடைய கேள்விகளை வந்து இவர் கொடுத்திருக்காரு மோட்டேகாவ்கருக்கு. 10 நாள், மே 3ஆம் தேதி நீட் எக்ஸாம் நடந்தது. 10 நாள் முன்னாலேயே அவருக்கு வந்து கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அதுல என்னன்னா இவருடைய போனுடைய ஸ்னாப்ஷாட்ஸ், அதாவது புகைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா கேள்வியும் வருது அதுல இருந்து. ஸோ யாரோ கையால எழுதி அதை வந்து அமைச்சிருக்காங்க படங்களா. ஸோ ப்ரூஃப் இருக்கு. மேலும் 5 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்ததற்காக அந்த பணம் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இன்டர்மீடியேட்டா போயிருக்கு. அந்த ஆளை பிடிச்சி அதுல இருந்து பணமும் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ எதை பார்த்தீங்கன்னாலும் இதுல வந்து இல்ல அப்படி இல்ல இப்படி இல்ல நொல்ல சொல்லலாம் சொல்ல முடியாது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எப்படி அந்த NTA குல்கர்னி கிட்ட இருந்து மோட்டேகாவ்கருக்கு எப்படி வந்ததுன்னா, குல்கர்னியினுடைய ஸ்கூல்ல இவருடைய பையன் படிச்சுட்டு இருக்காப்ல. இது வந்து சில சமயம் சொல்லுவாங்க, அப்பா கிட்ட கத்துனா பையன் உருப்பிட மாட்டான், இன்னொருத்தர் வீட்டுல போய் கத்துனாதான் உருப்பிடுவான். அப்படி இருந்திருக்கலாம் லாஜிக். எதுவா இருந்தாலும் இது கையங்களமா மாட்டிக்கிட்டாரு. இவரை வந்து சிபிஐ இப்போ அரெஸ்ட் பண்றது 13 பேர் சொல்லிட்டு இருக்கோம்ல, 13 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அதுல இவர் ஒருத்தர். அந்த குல்கர்னிக்கும் பிரச்சனை இருக்கு. சோ இதை தவிர இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான சொல்லலாம், என்ன சார் அவரு வந்து ஒரு கோச்சிங் ஸ்கூல் நடத்துறாரு, அதாவது கேள்வி கொடுத்தாரு, அந்த கேள்வி இவர் எடுத்துட்டாரு, இது எப்படி வந்து நீட் லீக் சம்பந்தமாகுது அப்படின்னு கேட்கலாம். 132 கேள்விகளை வந்து அவர் ஷேர் பண்றாரு. குல்கர்னி கிட்ட இருந்து 132 கேள்விகள் ஷேர் பண்ணிருக்காரு. அதுல 111 எக்ஸாம்ல வந்திருக்கு. சோ நீங்க கையங்களமா புடிச்சிட்டாங்க, அதுல வந்து டவுட்டே இல்ல. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு காங்கிரஸ்காரரா, அதாவது காங்கிரஸ் பார்ட்டியே இவரை வந்து ஊக்குவிச்சு நீ இப்படி பண்ணு, இதை வச்சு நம்ம பெருசா போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு போலாங்களா? இந்த மாதிரி ஒரு கதை கட்டுதல் நடந்திருக்கானா?
இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுல காங்கிரஸ்னுடைய தலைவர்கள், காங்கிரஸ் பார்ட்டி மன்னர்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரிய கொலை எங்க நடந்தது தெரியுமா? நெல்லி அப்படின்னு ஆசாம்ல ஒரு இடத்துல 1983ல. அப்ப இருந்த அரசாங்கம் அங்க காங்கிரஸ். இதை விட மோசமா எப்பவுமே நடந்து கிடையாது முழு இந்தியால. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சமூகத்திலாம் போய் அப்படியே உழுந்து உங்களுக்கு ஓட் போடுறாங்க. உங்களுக்கு எல்லாம் சாப்பாட்டை சோறுல உப்பு தின்றது இல்லையா? உங்களுக்கு வந்து இது பர்ஸ்பெக்டிவ் தெரியாதா? உங்களதான் நிறைய கொண்டிருக்காங்க இவங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும் எப்படி அவங்க போய் அவங்களுக்கு ஓட் போடுறாங்க. அதை விட முக்கியமா எப்படி அவங்க வந்து முழு பூஷணிக்காக வந்து சோத்துல மறைக்கிறாங்க அப்படின்னு. சோ இப்போ இது ஒரு விஷயம். அதாவது இந்த காங்கிரஸ் இதுல கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த சிஜேபியினுடைய ப்ரொட்டஸ்டுக்கு பணம் இங்க இருந்து வந்தது பாருங்க. ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வச்சிருக்காங்க சிஜேபி. இது கிட்டத்தட்ட 26.5 மில்லியன், அதாவது 2.65 கோடி அக்கௌண்ட்ஸ் 4 மாசத்துல சேர்ந்திருக்கு. ஐயா, நாங்க தலைகீழா நின்று 10 வருஷமா புனைந்து எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல 15,000 போனா போறதுன்னு கொஞ்சம் வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. 15,000 பேர் தான் பாக்குறாங்க. அந்த 15,000 பேர்ல நான் எந்த வீடியோ பார்த்தாலும் 300-400க்கு மேல இன்ஸ்டால பாக்குறது கிடையாது. சோ இது வந்து வேற ஒரு விதமா தான் வந்திருக்கு. எப்படி வந்திருக்கலாம்? 2 சாத்தியக்கூறுகள். ஒண்ணு, இவங்களுக்கு வந்து மெட்டா, ஏன்னா இந்த மெட்டாவில் வந்து வேற தப்புகள் பெருசா பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மோடியினுடைய ஸ்பீச்சை வந்து ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து அமுக்கி வச்சுட்டு தப்பு பண்ணிருக்காங்க. ஒருவேளை மெட்டா இவங்களுக்கு பின்னால இருந்து முட்டு கொடுக்குதோ அப்படிங்கிற ஐயப்பாடு ஓரளவுக்கு ஊர்ஜிதம் ஆறுது. ஆனா அது வந்து கவர்மெண்ட் சொல்லணும், மெட்டா ஒத்துக்காது, கண்டிப்பா ஒத்துக்க. எங்க அப்பா குதிரைக்குள்ளன்னு சொல்லிடுவாங்க அவங்க. அப்புறம் நீங்க தான் புரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னு. பட் இந்த மாதிரி வளர்ச்சி எப்படி முடியுங்க? அது விட்டுருங்க. அடுத்தபடியா ரிசர்வேஷனுக்கான ஒரு ரிசர்வேஷன் ஹட்டாவ் ஆந்தோலன் RHA அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அது 5 நாள் தான் ஆகுது. அதுல 6 மில்லியன் 60 லட்சம் ஆல்ரெடி. ஸோ இதுக்கப்புறம் இன்னொன்னு வந்துட்டு இருக்கு, E20 ஜனதா பார்ட்டி எத்தனை நாள் பார்த்து. அதாவது மக்களுடைய சராசரி வாழ்க்கைகளை என்னென்னலாம் தாக்குதல் இருக்குமோ அது மாதிரி டாபிக் எடுத்து அதுல ஏதாவது ஒரு பிரச்சனையை பார்த்து கிளப்பி, கொஞ்சூண்டு உண்மை இருக்கும், லெவலேசமான அது இந்த கடுகு துளி மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனா அது முழுக்க அப்படியே அந்த உப்மாக்கே வந்து கெட்டு போயிடுதுங்கிற மாதிரி பண்றதுல காங்கிரஸ் கட்சி மன்னர்கள். இதுல சிஜேபியினுடைய ஆள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஆம் ஆத்மி பார்ட்டில வந்திருக்காங்க. காங்கிரஸுக்கே பாடம் கற்பிக்கக்கூடிய அளவுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி இதுல வல்லுவர்கள். சோ இது எல்லாம் வந்து செட்டப்பா பண்றாங்க. இவங்க காங்கிரஸும் சரி, ஆம் ஆத்மி பார்ட்டியும் சரி, சமாஜ்வாதி பார்ட்டியும் சரி, இவங்களுடைய ஆட்கள் தான் வந்து அங்க வந்து நின்று இருக்காங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு அப்படியே மக்களுடைய கிளர்ச்சியால வந்ததுலாம் ஒண்ணும் கிடையாது. ரிசர்வேஷன் வித்தியாசமான ஒரு விஷயம். அதை கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படி போறது அப்படின்னு. பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓகே சார், நீங்க காங்கிரஸ் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒரு டவுட் வருது, நான் இந்த இடத்துல கேட்கிறேன் சார் உங்ககிட்ட. இனி இந்த 2029ல ஓட் போட வர நியூ ஜெனரேஷன் ஓட்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அப்படிங்கிறவங்களுடைய ஆட்சியே பார்க்காத சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நியூ ஜெனரேஷன் ஓட்டர்ஸ், யங் ஜெனரேஷன். சோ அவங்க மேல பாஜகவுக்கு ஒரு அவர்ஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே திட்டமிட்டு காங்கிரஸால் பரப்பப்பட்ட சதின்னு இதை எடுத்துக்கலாமா? இல்லையே, இவங்க போய் சொன்னாங்களா ஒரு காங்கிரஸினுடைய காரியகர்த்தா கிட்ட, நீ போய் பேப்பரை லீக் பண்ணு, அதை வந்து நீ பெருசாக்கு, அதுக்கப்புறம் நான் வந்து அதை வந்து உழவு பண்ணி அதை நான் ஒன்ன படிக்கிறேன் அப்படின்னு. அது கொஞ்சம் அது ஃபார்ஃபெச்டா இருக்கு, அப்படி முடியறது கஷ்டம். மேலும் நான் தான் சொல்லணேன், காங்கிரஸ் இந்த மாதிரி பண்றதுல மன்னர்கள் இவர்கள். அதாவது குழந்தையும் கிள்ளுவாங்க, தொட்டிலையும் ஆட்டுவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா நாங்க தான் தொட்டிலை ஆட்டி அந்த குழந்தைக்கு அப்படியே காதல அணிகள்லாம் போட்டோங்கிற மாதிரி கதை பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கைவந்த கலை. அதனால இதுல அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் எப்படி ஆச்சு இது அப்படின்னு. அது நான் பார்த்தேன் 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் ஆயிடுச்சு வந்து. ஒன்னும் வெளில கப்சிப் கபதார் ஒருத்தரும் திறக்கல. இப்ப வரலும் எல்லாம் அல்வா சாப்பிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் சொல்லுங்க இல்ல மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு. ஏதோ ஒண்ணு மிக்சரோ அல்வாவோ ரெண்டும் சேர்ந்தோ ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாயில இருந்து ஒண்ணும் வெளில வரமாட்டேங்கிறது. சார், இந்த வினாத்தாள் லீக் விவகாரத்தை வந்து சில மசோதாக்கள் பிஜேபி அவங்க வந்து அதை கட்டுப்படுத்துறோம்னு சொல்றாங்க. இந்த மசோதாவை பற்றி உங்கள் பார்வை என்ன? இந்த ரிஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நல்ல ஒரு ஸ்டார்ட்டுங்க. இதுல வந்து என்ன ஆச்சுன்னா 2 வருஷம் முன்னால ஒரு ரிப்போர்ட் வந்தது. அதுல சில விஷயங்கள் இன்னும் கவர் ஆகாததுனால இன்னொரு தடவை பேனல் இப்ப திருப்பி இன்ஸ்டிடியூட் பண்ணி நந்தன் நிலைக்கு அதை வந்து நல்லா பண்றாங்க.
இப்ப நான் என்ன எதிர்பார்க்கிறேன், வர்றது வராதது வேற விஷயம். நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, ஜேஇஇ இருக்கு இல்லையா, அப்புறம் இந்தியா பிரிலிமினரி IAS எக்ஸாம் இருக்கு, இதெல்லாம் எந்த தரத்தை கொண்டு இருக்கோ அதுலலாம் லீக் ஆடுதில்ல. அட்லீஸ்ட் இந்த ஒரு லாஸ்ட் 20 வருஷத்துல ஒன்றும் லீக் ஆகல. அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லீக் எல்லாம் பண்ண விடாம பண்ற மாதிரி வரப்போறதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதுவும் ஒரு CBT அப்படின்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங், கணினி மேல அதனால பண்றது. அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்து மல்டிபிள் சாய்ஸா தான் இருக்கும். ஏன்னா அதுல தான் ஈஸியா பண்ண முடியும். ஏன்னா கம்ப்யூட்டர் மேல போய் நீங்க என்டர்லாம் பண்ண முடியாது. ஸோ கேள்விகள் வந்து மல்டிபிள் சாய்ஸா இருக்கும். மேலும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஆன்லைன், நீங்க எங்கேருந்து வேணாலும் எடுக்கலாம், எந்த ஊர்ல இருந்தாலும் எடுக்கலாம். நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்க்கு வரணுமோ, தாலுக் ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்து தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனைலாம் இருக்காது. இப்பதான் வந்து ஒரு பாத்தீங்கன்னா, இப்ப இன்டர்நெட் நல்லாவே பரவிடுது, முக்காவாசி இடத்துல வந்துடுது. ஸோ அதனால இது வந்து ஒரு மாதிரி மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போயிட்டு இருக்குமோ உங்களுக்கு, அவ்வளவுதான். ஆனா இந்த ஆன்லைன் டெஸ்டிங் முறை வரப்போறது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எனக்கு தெரிஞ்ச விஷயம், இது ட்வீக் பண்ணலாம். இப்ப கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங்னு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து கட் ஆஃப் பாயிண்ட், மேலுக்கு கட் ஆஃப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டூடெண்ட்ஸ் டிசைட் பண்றாங்க. அதாவது பெஸ்ட் ஸ்கோர் ரேங்க் 400 பாயிண்ட்னு வச்சுக்கலாம், 400 மொத்தமே 400 மார்க்னு வச்சுக்கலாம். அதுல பெஸ்ட் ஸ்கோர் வந்து 380 வருதுன்னு வச்சுக்கோம், 380, அதாவது 95-96%. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங்ல என்ன பண்றதுன்னா, மேல் மார்க்ல இருந்து ஃபர்ஸ்ட் டாப்பர்னுடைய மார்க்ல இருந்து 40% தான் நீங்க வந்து லோவர் லெவல் இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, இப்போ 380னா நான் கீழே வந்து 4 into 38 152, 152 மார்க்காவது வாங்கி இருக்கணும். அப்பதான் ஈவன் ஃபார் ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ் சீட் கிடைக்கும். 152க்கும் கீழே நீங்க வாங்கினீங்கன்னா சீட்டு கிடைக்காது. இப்போ ஒரு அபத்தமான ஒரு நிலைமை நிலவுகிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மைனஸ் மார்க் வாங்குறாங்க நீட்ல, அவங்களுக்கெல்லாம் பிஜி மெடிசின் எல்லாம் அட்மிஷன் கொடுக்குறாங்க. இது ஒரு என்ன சொல்றது, இது தப்பு, மிகவும் தவறான ஒரு விஷயம். இது மாதிரி இவங்க வந்து மெடிக்கல் டிகிரி வாங்கினாலும் யாரும் போய் அவங்க கிட்ட வைத்தியம் பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஒரு மார்க்னால ஒருத்தரை வந்து கணிக்க முடியாது, அவர் எப்படி பேசுறாரு, அவருடைய பிடித்தல். அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி வைத்தியருக்கு வந்து கைராசி வைத்தியர் நம்ம ஊர்ல பேசுவாங்க. எதுக்கு சொல்றாங்க அது மாதிரி கைராசி வைத்தியர்? அவரால் வந்து நல்லா ஒரு முகத்தை பார்த்தாலே அவருக்கு தெரிஞ்சிடும், அந்த பெண்மணியோ ஆனோ யாராலும் அந்த வைத்தியருக்கு வந்து அந்த நோயாளியுடைய முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும், இந்த ஆளுக்கு இதுதான் பிரச்சனை. ஏன்னா அது வந்து பெருசா வந்து சீசன் ஒரு இது இருக்கும், ஃப்ளூ வரும் இந்த சீசன்ல, மழை வந்துன்னா கொசுக்கடி மலேரியான்னு வரும். அது மாதிரி முக்காவாசி அப்படிதான் இருக்கும். ஏதோ 1-2 விஷயம் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதுக்கு தான் நம்ம கிட்ட எல்லாம் லேப் இருக்கு, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட், அதெல்லாம் மலிவாகவே நடந்துடுறது இப்போ. அதனால எவ்வளவோ விஷயங்கள் பண்ண முடியும். ஆனா எங்க சப்ஜெக்டிவிட்டி வருது? சப்ஜெக்டிவிட்டி அப்படின்னா, நீங்க கற்றுக்கொண்ட உங்களுடைய படிப்புனால அதை எப்படி டிசைட் பண்ணி எந்த மாதிரி ஒரு இது மெடிசின் தரீங்க அப்படின்னு, அதுலதான் வந்து அடி வாங்குவாங்க. அதை வந்து இதை நிவர்த்தி செய்யும். நான் எதிர்பார்க்கிறது அதுதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே சார். சார், நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, கடந்த கால அரசியல் வரலாற்றுல இல்ல இனி வரும் காலங்கள் எப்படி வேணா வச்சுக்கோங்க சார், காங்கிரஸ்க்கு மாணவர்கள் மேல என்னென்ன அக்கறை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸ் வந்து மாணவர்களை அவங்க ஒரு கேப்டிவ் ஓட் பேங்க் மாதிரி தான் பார்த்தாங்க. காங்கிரஸினுடைய ஸ்கூல்ல வந்து யூனியன்லாம் இருக்காது, பட் ஸ்டூடெண்ட் யூனியன் வந்து காலேஜ்ல ஆரம்பிச்சிடும். அங்கேருந்தே வந்து இவங்க யார் நல்லா பேசுறாங்க, யார் கொஞ்சம் துடிப்பா இருக்காங்க, யார் மொபிலைஸ் பண்றாங்க, இதெல்லாம் பார்த்து அவங்களை அங்கேருந்து பாதையை வகுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து தான் ஜன்சங் வந்து அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ABVPன்னு வந்தது. அதே மாதிரி கம்யூனிஸ்டுக்கும் வச்சிருக்காங்க, எல்லாரும் வச்சிருக்காங்க அவங்கவுங்க. ஸோ ஆனா இது வந்து அவங்களுக்கு மக்கள் மாணவர்கள் நலனுக்காக அது பண்றது இல்லை. இவங்களை வச்சுன்னு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதான் பார்க்கணும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 1968-69 ஐ திங்க் ஒரு 1.5 வருஷம் நடந்தது. தெலங்கானா, தனி தெலங்கானா அப்படின்னு ஹைதராபாத்ல அஜிடேஷன் ஆரம்பிச்சாங்க. அஜிடேஷன் ஆரம்பிச்சதே ஒரு காங்கிரஸ்காரர் தான், டாக்டர் எம் சென்னாரெட்டி. அவர் அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டரா ஆனாரு, அதுக்கப்புறம் கவர்னரா தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு. இந்த ஆள் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த
தெலுங்கானாவை தனியா பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, அப்போ வந்து பப்ளிக் டிசொபீடியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவாரு, மாணவர்களுக்கு ஹை ஸ்கூலு காலேஜ் மாணவர்களுக்குலாம் என்ன சொல்லுவாருன்னா, நீ போய் தெருக்கம்பம் இருக்குல்ல, தெருக்கம்பத்துல எலக்ட்ரிக் டியூப் லைட் இருக்கும், அந்த டியூப் லைட்டை கல்லால உடைச்சிட்டு உடைந்த பீஸை கொண்டு வந்து வீட்டுல காட்டினா 15 ரூபா. இதுதான் காங்கிரஸ். உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் இருந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். சோ இப்படிதான் காங்கிரஸ் வந்து மாணவர்கள் மேல அக்கறை இருந்தாங்க அப்படின்னு நீங்க ஆமா, சொல்ல ஆமா. வரீங்களா சார்? ஓகே சார். சோ அவங்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்காக இல்லன்னா அவங்களுடைய எஜுகேஷனுக்காக எந்த ஒரு ரிஃபார்ம்ஸுமே இதுவரைக்கும் ஒரு ஃபுல்ஃபில்லா காங்கிரஸ் பண்ணது இல்லையா சார்? ஒண்ணும் பண்ணதா தெரியலங்க. முதல் வருஷங்கள்ல வந்து இப்ப காமராஜர் ஆட்சி இருக்கத்த வந்து என்ன ஆச்சுன்னா, அப்பதான் இந்த ஐஐடி கான்செப்ட் வந்தது. சில நாடுகள் வந்து அவங்களுடைய டெக்னாலஜியை வந்து மக்களுக்கு சேர்ப்பிக்கிறதுக்காக காலேஜஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு. எனக்கு ஏற்க டெல்லி, கான்பூர், கல்கட்டா, 5 இடம், மும்பை அண்ட் சென்னை இதுதான் ஆரம்பிச்சது. ஆனா அப்ப வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, சென்டர்ல சவுத்துல ஒரு இடத்துல போடதா இருக்கும் ஒரு இது. ஏன்னா அப்படிதான் பண்ணாங்க. சென்ட்ரல் இந்தியால ஒண்ணு, ஈஸ்ட்ல ஒண்ணு, வெஸ்ட்ல ஒண்ணு, நார்த்ல ஒண்ணு, சவுத்ல ஒண்ணு. அப்படி இருக்கிற பட்சத்துல அப்போ வந்து இந்த சவுத்ல வந்து எல்லாமே இருந்தது. அப்போ அதாவது ஆந்திர பிரதேசமும் இருந்தது, கர்நாடகமும் இருந்தது, கேரளமும் இருந்தது, தமிழ்நாடும் இருந்தது. அப்போ ரொம்ப சுறுசுறுப்பா ஒரு படிப்பு அதிகமா இல்லாத ஒரு முதல் மந்திரி காமராஜ் அவர்கள் இது உடனே நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு டகார்னு வந்து கிண்டியில ஒரு இடத்தை அலோகேட் பண்ணி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் வந்தது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இது மாதிரி முன்னால வந்தவங்க, அதாவது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல வந்து வளர்ந்து வந்த தலைவர்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க காங்கிரஸ்ல. அதுக்கப்புறம் தான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சீரழிய ஆரம்பிச்சது. என்ன கேட்டீங்கன்னா, இப்போ இந்தியாவின் பிரதமர்களே மிகவும் நல்ல ஒரு முன்னேற்பு, அதாவது டெவலப்மெண்ட் கொண்டு வந்தது நரசிம்மராவ் அவர்கள். அவரும் அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இருந்து வந்தவர் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்போ எல்லாம் எனக்கு என்ன இருக்கு, இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. இப்ப பாருங்களேன், இந்த பிரியங்கா ஒரு ஐஐடி டைரக்டர், அவருக்கு எவ்வளவு திறமை இருக்கு, அவர் எவ்வளவு பண்ணிருக்காரு, எவ்வளவு சாதிச்சிருக்காரு, இதெல்லாம் பார்க்காம அவரை தப்பா வந்து கேரக்டரைஸ் பண்றாங்க, கோமுத்ரா எக்ஸ்பர்ட் அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கு கீழ்த்தர அரசியல் பண்றதுதான் பிடிக்கிறது. ஏன்னா இதை வச்சு இவங்களுக்கு ஓட்டுக்கு சமாளிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. நான் இது அதனால திருப்பி சொல்ல, இந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நெல்லி என்ன ஆச்சு அப்படிங்கிறத நீங்க படிங்க. 1983 இதே காங்கிரஸ் அரசாங்கம் தான் உங்களை கொன்றது. பாஜக எப்பவுமே உங்களை இது பண்ணது. நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கும், அவ்வளவுதானே வழிய. மற்றபடி 10,000 பேர் 3,000 பேர்லாம் கொன்னது கிடையாது. ஸோ இதை வந்து மக்கள் உணர்ந்துக்கணும். அதேதான் கிறிஸ்துவ, யாருமே இந்த மதத்தின் பேரில் ஓட்டு போட்டீங்கன்னா இதனால உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு தீமை தான் அதிகம். பேக் டு யூ.